ஜானகி சிறிய பெயர். ஆனால் அந்த பெயருக்குள் ஒரு முழு உலகம் இருந்தது. கிராமத்தின் காலை பனித்துளி போல மென்மையாக வளர்ந்தவள் ஜானகி. அவள் பிறந்த நாள் முதல் அந்த வீட்டில் சிரிப்பு குறையவே இல்லை. சின்ன வயதிலிருந்தே அவள் முகத்தில் ஒரு விதமான ஒளி இருந்தது. கண்களில் நிரந்தர சிரிப்பு. பேசும்போது வார்த்தைகள் தேனாக வழியும். கிராமத்து பெரியவர்கள் கூட இந்த பொண்ணு பேசுறது கேட்கணும்னா நம்ம கஷ்டமே மறந்துரும் என்று சொல்வார்கள். பள்ளிக்கு செல்லும் போது ஜானகி பாதையில் வரும் ஒவ்வொருவரையும் வணக்கம் சொல்லாமல் போக மாட்டாள். கையில் புத்தகங்கள் இருந்தாலும் மனதில் கனவுகள் இருந்தாலும் அவளது நடையில் எப்போதும் ஒரு நிதானம். அவள் சிரித்தால் அங்கேயே சூழல் மென்மையாக மாறிவிடும். அதனால்தான் கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் அவள் மிகவும் பிடித்தவள். காலம் மெதுவாக நகர்ந்தது. குழந்தை பருவம் இளமைக்கு தள்ளப்பட்டது. ஜானகி பருவமடைந்த செய்தி வீட்டில் ஒரு பெரிய நிகழ்வாக மாறியது. மஞ்சள் நீராட்டு விழா பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் முடிவு செய்தார்கள். உறவினர்கள், சொந்தங்கள், ஊரார் எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். வீடு முழுக்க தோரணங்கள், மாமர இலைகள், கோலம், மின்விளக்குகள், ஒரு பண்டிகை வீடு போல மாறியது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் அடியில் ஒரு சிறிய பிளவு இருந்தது. விழா ஏற்பாட்டின் பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் என்ற கேள்வி உறவினர்களுக்குள் போட்டியாக மாறியது. நாங்க தான் செய்யணும் என்று ஒரு பக்கம், இது எங்க உரிமை என்று இன்னொரு பக்கம். ஆரம்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம். பின்னர் அது பெரிதாகி விட்டது. ஜானகி அதை புரிந்து கொள்ளவில்லை. அவளுக்கு பாரம்பரியம் என்றால் மரியாதை, பெரியவர்கள் என்றால் வழிகாட்டிகள். ஆனால் இங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் தவறான வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். விழா நாள் வந்தது. ஜானகி அழகான புடவை அணிந்து மேடையில் அமர்ந்தாள். மல்லிகை பூ வாசனை அவளது தலைமுடியில். கையில் குங்குமம். முகத்தில் சற்று வெட்கமும் சற்று பதற்றமும். கூட்டம் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவே சண்டை சத்தம் எழுந்தது. வார்த்தைகள் கூர்மையான கத்தியாக மாறின. கண்களில் கோபம், குரலில் அவமதிப்பு. ஜானகி முதலில் தலையை குனிந்தாள். இது என் காரணமாக நடக்குது என்ற குற்ற உணர்வு அவளது மனதை நெரித்தது. அந்த நேரத்தில் அவளது இதயம் மெதுவாக உடைந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அவள் எழுந்தாள். கழுத்தில் இருந்த மாலையை அவள் மெதுவாக கழற்றி கூட்டத்தின் நடுவே எறிந்தாள். அனைவரும் அதிர்ந்து நின்றனர். சத்தம் ஒரு கணத்தில் அமைதியாக மாறியது. நான் இதையெல்லாம் ஒத்துக்கிட்டேன், நம்ம கலாச்சாரத்தை மதிக்கணும் என்று. அவள் குரல் நடுங்கியது. நான் இந்த கலாச்சாரம் என் வாழ்க்கையிலே காயம் வைக்க போறதானா? எனக்கு அந்த கலாச்சாரம் வேண்டாம். அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனால் தீ இருந்தது. நான் ஒரு பொருளா? யார் பொறுப்பு எடுக்கணும் என்று சண்டை போடுற அளவுக்கு நான் ஒரு போட்டியா? எனக்கு இது வேணாம். அவள் மேடையிலிருந்து இறங்கினாள். யாரும் தடுக்க முடியவில்லை. அந்த சிறிய உடலில் பெரிய மன உறுதி இருந்தது. அந்த இரவு ஜானகி அமைதியாக பள்ளிக்கு சென்றாள். அங்கே அவள் மிகவும் நம்பிக்கை வைத்த ஒரே மனிதர் மாலா ஆசிரியர். மாலா ஆசிரியர் அவளை பார்த்தவுடன், என்ன ஜானகி என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி அவளது மனக்கட்டுகளை உடைத்தது. ஜானகி அழுதாள். அந்த விழாவில் நடந்த அனைத்தையும் சொல்லிக்கொண்டே அழுதாள். மாலா ஆசிரியர் அமைதியாக கேட்டார். பிறகு மெதுவாக சொன்னார், கோலன், இது கிராம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதாரண விஷயம். பெரியவர்கள் சில நேரம் தங்களது ஈகோவுக்கு அடிமையாகி விடுவார்கள். அதற்காக நீ உன் கனவுகளை விட்டுக் கொடுக்க கூடாது. கோலன். ஜானகி அமைதியா கேட்டாள். கோலன், நீ இப்போ கவனம் செலுத்த வேண்டியது உன் படிப்பு, உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம். ஒரு விழா உன் அடையாளம் இல்ல, உன் கல்விதான் உன் அடையாளம். அந்த வார்த்தைகள் ஜானகியின் மனத்தில் ஒரு விதமான வெளிச்சத்தை ஏற்றின. அவள் மாலா ஆசிரியரை அணைத்துக் கொண்டாள். மாம், தயவு செய்து என்னை வழிநடத்துங்க. நான் நல்லா படிக்கணும். என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கணும். நீங்க என்னோட இருக்கணும். மாலா ஆசிரியர் அவள் தலைமுடியை தடவினார். நான் இருக்கேன் ஜானகி. ஆனா முக்கியமா நீ உன்னோட இருக்கணும். அந்த நாளுக்கு பிறகு ஜானகி மாறினாள். அவள் இன்னும் சிரித்தாள், இன்னும் மென்மையா பேசினாள். ஆனால் உள்ளே ஒரு உறுதி வளர்ந்தது. அவள் தன் வாழ்க்கையை மற்றவர்களின் சண்டைக்காக தியாகம் செய்ய மாட்டாள் என்று முடிவு செய்தாள். கிராமம் மெதுவாக அந்த சம்பவத்தை மறந்தது. ஆனால் ஜானகி மறக்கவில்லை. அது அவளுக்கு ஒரு பாடமாக மாறியது. படிப்பில் அவள் கவனம் செலுத்தினாள். ஒவ்வொரு தேர்விலும் சிறந்து விளங்கினாள். அந்த நாள் மேடையிலிருந்து இறங்கிய பொண்ணு என்று பேசினவர்கள்
சில ஆண்டுகளில் நம்ம ஊர் முதல் பட்டதாரி என்று பெருமைப்பட்டார்கள். ஜானகி புரிந்து கொண்டாள், கலாச்சாரம் மனிதரை உயர்த்த வேண்டும், காயப்படுத்தக் கூடாது. மரியாதை அன்பில் இருந்து வர வேண்டும், போட்டியில் இருந்து அல்ல. ஒரு நாள் அவள் மாலா ஆசிரியரிடம் சொன்னாள், அந்த நாள் நான் மேடையிலிருந்து இறங்கல, நான் என் வாழ்க்கை மேடைக்கு ஏறினேன். மாலா ஆசிரியர் சிரித்தார். ஜானகி இனி அந்த சிறிய கிராமத்து பெண் மட்டும் இல்லை. அவள் தன் கண்ணீரை கனவாக மாற்றியவள், தன் வேதனையை வலிமையாக மாற்றியவள். அந்த நாளின் சண்டை அவளுக்கு காயம் தந்தது, ஆனால் அந்த காயமே அவளுக்கு திசை தந்தது. ஜானகி ஒரு பெயர் மட்டுமல்ல, ஒரு முடிவு, ஒரு தைரியம், ஒரு புதிய ஆரம்பம். கலாசாரம் மனிதனை உயர்த்த வேண்டும், காயப்படுத்தக் கூடாது. கல்வியும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு பெண்ணின் உண்மையான ஆபரணம்.